ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை கோடிங் நாலேஜ் இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஓனாக வெப்சைட் வச்சுருக்காங்க. அதாவது அவங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காக வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அவங்களோட சொந்தமாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க. பட் HTML கோடு தெரியாமல் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் HTML அண்ட் CSS நாலேஜ் இல்லாமையே வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே கமாண்ட் மூலமாக வெப்சைட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கொடுக்குற கமாண்டை பேஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெஸ்டாரண்ட்டுக்காக ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது ஒன் பேஜ் வெப்சைட். ஸோ அதனால் கமாண்டை கொடுத்துக்கிறேன். கிரியேட் ஒன் பேஜ் ரெஸ்டாரண்ட் website with link of home, about, menu and contact. Also the website color should be brown. So இப்போ மெசேஜ் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெசேஜ் சென்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ChatGPT கோடை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் கோடை ஜென்ரேட் பண்ண உடனே இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதை ரீநேம் பண்ணிக்கோங்க இண்டெக்ஸ் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனையும் HTML அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் கொடுத்த உடனே இது ரீநேம் கன்ஃபர்மேஷன் கேட்கும். எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது அந்த டெக்ஸ்ட் ஃபைலு HTML ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி Notepad++ல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வெப்சைட் கிரியேட் ஆகிடுச்சு. ஹோம், அபவுட், மெனு அண்ட் கான்டாக்ட்னு 4 லிங்க்கும் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவில் நீங்கள் கண்டென்ட்டை ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது இந்த செக்ஷனில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்களே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் நான் ஒரு மெயின் பேனரை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு மறுபடியும் ChatGPTக்கு போய்க்கோங்க. ஆல்ரெடி என்டர் பண்ண கமாண்டில் மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா ஒரு எடிட் ஐக்கான் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த மெசேஜ் வந்து எடிட் ஆகிடும். இங்கே நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்கணுமோ மறுபடியும் அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போது ஒரு மெயின் பேனர் ஆட் பண்ண போகிறேன். ஆல்சோ add the main banner image of open tag close tag கொடுத்துக்கங்க. இந்த டேக்குக்குள்ளே நான் ஒரு இமேஜையும் ஆட் பண்ண போகிறேன். மெயின் பேனரோட இமேஜ். ஸோ அதுக்கு பிக்ஸாபை வெப்சைட்டுக்கு போய்க்கிறேங்க. ஸோ இங்கே நான் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். எந்த இமேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஸோ வியூன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜோட URL கிடைக்கும். இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் ChatGPTயில் போயிட்டு இந்த ஓப்பன் க்ளோஸ் டேக்குக்கு இடையில இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வெப்சைட்டோட பேனராக க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போது சேவ் அண்ட் சப்மிட்னு கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கோடை ரீஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த கோடை காப்பி பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்கு போயிட்டு இந்த ஓல்டு கோடை டெலீட் பண்ணிவிட்டு நியூ கோடை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இதை ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் பேனரும் க்ரியேட் ஆகிடுச்சு. பேனர் வித் இமேஜோட இந்த வெப்சைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே மூவ் ஆகிடும். ஸோ இந்த கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வழியில் நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி HTML அண்ட் CSS நாலேஜ் இல்லாமல் ஓனாக ஒரு வெப்சைட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் என்டர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திக்கலாம்.